गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्याम् नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सगास्मि नमो गुरवे। न गुरोः परमम् शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गल जनकः शङ्करो देवः तम् वन्दे कुञ्जराननम्। पीताम्बरङ्कर विराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजम् करुणासमुद्रम् राधासहायमतिसुन्दरमन्दकासम् वातालयेशमनिशम् हृदि भावयामि। பனிரெண்டாவது தசகம். நாராயணியம்னா என்னன்னு நம்ம முன்னாடியே தெரியும். பாகவதத்தினுடைய சுருக்கம். அந்த கிரந்தத்தை வியாச பகவான் தான் இயற்றினார். இதுல பல சரித்திரங்கள் இருக்கு. அது ஒவ்வொரு சரித்திரமும் மகான்களால பக்தர்களுக்கு உபதேசிச்சா மாதிரியே உபதேசிக்கப்பட்டதாகவே இருக்கும். அதுல இந்த வராக அவதாரத்தை மைத்ரேயர் ஹரித்வார்ல பரம பாகவதரான விதுரனுக்கு உபதேசித்தார். இந்த சரித்திரம் ரொம்ப புண்ணியம், ரொம்ப ரொம்ப புண்ணியம்ங்கிறதுனால நம்ம பட்டத்திரி என்ன பண்ணியிருக்கார், 12வது தசகத்தில் இதை வர்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டார், ஏன் நம்ம முன்னாடி அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுக்கு காரணத்தெல்லாமும் யோசிச்சு இது பண்றார். என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்தனுக்கு ஒரு கவலையோ இல்ல தர்மத்திற்கு வாட்டமோ இல்ல அதர்மத்திற்கு வளர்ச்சியோ இதெல்லாம் ஏற்படும் பொழுது பகவான் என்ன சொல்லியிருக்கார், கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கார், தான் அவதரிப்பேன் அப்படின்னு பகவத்கீதையிலேயே அவர் இத சொல்லியிருக்கார். அதனால மனுவிற்கும் பிரம்மதேவருக்கும் பல பக்தர்களுக்கும் நிறைய கவலை. அந்த கவலையை போக்குறதுக்காகவே இவர் என்ன பண்ணினார், வராக அவதாரம் எடுத்தார். மைத்ரேயர் ஒரு தடவை இத சுருக்கமா சொல்றத கேட்கிறார். மைத்ரேயர் இத விதுரருக்கு சொல்றார் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணினார் அப்படின்னும் போது சுருக்கமா அத சொல்றார். சுருக்கமா சொல்லும் பொழுது விதுரருக்கு என்ன ஆச்சா, எப்பயுமே இது மாதிரி பக்தர்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆழ்ந்த பக்தனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க திரும்ப திரும்ப கேட்கணும்னே தோணுமா. அவருக்கு சுருக்கமா கேட்டாலும் திரும்பி கேட்கணும் அப்படியே இருக்கு. அதனால அவரு எனக்கு இப்படி சுருக்கமா எல்லாம் சொல்லாதீங்கோ, விஸ்தாரமா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லுங்கோன்னு சொல்லிட்டு மைத்ரேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார் விதுரர். இத பாகவதத்துல மிகப்பெரிய ஸ்லோகமாவே இருக்கு. பகவத் கதையை கேட்பதனால் உண்டாகும் பயனை மைத்ரேயர் உருகி மனமுருகி வேற அத அவருக்கு சொல்றார். பக்தர்களினுடைய குறையை தீர்ப்பவன் யாரு, பகவான். யாரு, ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்டவன். அப்போ அந்த பக்தர்கள் சொல்றவாளா இருந்தாலும் சரி, கேட்கிறவாளா இருந்தாலும் சரி, யார் கேட்டாலும் பகவத் கதையை கேட்க அவ மனசுக்குள்ள போய் உட்கார்ந்துப்பானான். மனசுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு பிரசன்னமா இருப்பான். பிரசன்னமா அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவ மனசுக்கு என்ன எல்லாம் வேணும்னு அவ மனசுல முன்னாடி நினைச்சுட்டு இருக்காளோ அது அத்தனையையும் பூர்த்தி பண்ண கூடியவனாக பகவான் இருக்கிறான். அப்ப சம்சாரத்தை போக்கக்கூடிய அந்த கதைகளை காதுகளால சிரவணம் பண்ணும் பொழுது இந்த சம்சாரமே இது முடிய, சாகரத்திலேருந்து நம்ம கடந்து போக போறோம், நமக்கு மோட்சம் கிடைக்க போறது அப்படின்னும் பொழுது இத கேட்க ஒருத்தனுக்கு எவ்வளவுதான் திதிப்பா இருக்கும். திதிப்புக்கு எல்லையே இல்லை, தகட்டாது. எவ்வளவு திதிப்பா இருந்தாலும் அவனுக்கு தகட்டாது. திரும்ப திரும்ப கேட்கணும்னே தோணும். அப்படி கேட்கக்கூடிய அந்த பரமசாரமே இந்த நாராயணியம். அதுல வராக அவதாரத்தை இப்ப நம்ம பட்டத்திலேயே சொல்லியிருக்கார். அதனுடைய முதல் ஸ்லோகமாக ஸ்வாயம் பவோ மனுரதோ ஜனசர்கஷீலக
திருஷ்ட்வா மகீம் அசமயே சலிலே நிமக்னாம் ஸ்ரஷ்டாரமாபசரணம் பவதங்கிரி சேவா துஷ்டசயம் முனிஜனை சகசத்யலோகே. இப்போ இது எங்கேருந்து போனது, இதுல விட்டுருக்கோனமான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த வராக அவதாரம் ஸ்வயம்புவ மனுகு, மனு அங்கே இருந்துதான் ஆரம்பிக்கிறார். ஸ்வயம்புவ மனுகு மனோரதா, ஸ்வயம்புவ மனுவாகப்பட்டவர். அவரைத்தானே பிரம்மா என்ன பண்ணினார், நிறைய படைப்புகளை எல்லாம் ஆரம்பிச்சு ஒண்ணு ஒன்னா பண்ணிட்டு வந்து கடைசியாக தன்னிடமிருந்தே தன்னுடைய உடலை இரண்டாக பிரித்து ஸ்வயம்புவ மனுவாகவும் சதரூபையாகவும் உண்டாக்கினார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆணாக பெண்ணாக உருவகப்படுத்தி ஆணாக ஸ்வயம்புவ மனுவையும் சதரூபையை பெண்ணாகவும் அவர் உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு பிரம்மா என்ன பண்ணினார், ஸ்வயம்புவ மனு கிட்ட நீ இந்த உலகத்தை விஸ்தாரம் பண்ணு, நீ இந்த உலகத்தை இனிமே சிருஷ்டி பண்ணுன்னு கொடுக்கிறார். அந்த ஸ்வயம்புவ மனு அதன் பிறகு ஜனசர்கன ஜனங்களை படைப்பதில் ஷீலக ஈடுபட்டார், ஜனங்களை படைக்கிறதுல ஈடுபட்டார். அப்ப திருஷ்டுவா மஹீம், அப்போ ஜனங்களை படைக்கிறதுல ஈடுபடும் போது பாக்குறார். திருஷ்டுவான்னு பாக்குறது, மஹீம் எதை பார்த்தார், பூமியை பார்க்கிறார். அசமயே, சமயம் இல்லாத சமயத்தில், காலம் இல்லாத காலத்தில், அசமயே பூமியை பார்த்தவர் திகச்சு போயிட்டார். என்னடா ஒரே அதிர்ச்சி அவருக்கு, என்னடா இப்படி ஒரு அதிர்ச்சி, இப்படி இருக்கே அப்படின்னு. ஏன்னா இப்ப இவருக்கு பூமி முக்கியம் வேணும். ஏன், இவர் சிருஷ்டிக்கிறதெல்லாம் எங்க சிருஷ்டிச்சாகணும், பூமியில தான் சிருஷ்டிக்கிறோம் எல்லாத்தையும். பார்த்தா இங்க எப்படி இருக்கு பூமி, ஏன் இவர் அதிர்ந்தார் அப்படின்னு பார்த்தா அசமயே சலிலே நிமக்னாம். அப்ப அந்த சமயம் இல்லாத காலம் இல்லாத அந்த காலத்தில் இந்த பூமியானது சலிலே தன்னுக்குள்ள நிமக்னாம் மூழ்கி இருந்தது. மூழ்கி இருந்ததை பார்த்த உடனே அவரு திகைச்சு போயிட்டார். அது என்ன அசமயே, அசமயே சமயேனாக்க சரியான நேரம், அசமயேன்னா சரியில்லாத நேரம் அப்படின்னா இப்ப பூமி தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடிய நேரம் இது இல்லை. ஏன், பிரளய காலம் வரும் பொழுதுதான் இந்த பூமி தண்ணிக்குள்ள இருக்கும். இப்ப இவருக்கே இது தெரிஞ்சிருக்கு, என்னடா இது இப்ப தண்ணியில இது இப்ப தண்ணியில இருக்கே, அது எப்படி, அப்ப படைக்க வேண்டிய காலமாச்சே இது, இப்ப போய் தண்ணியில மூழ்கி இருக்கேன்னு இவர் அதிர்ந்து போனார். உடனே சிரஷ்டாரம் ஆபச்சரணம், இப்ப இத படைக்க சொன்னது யார், இந்த உலகை படைன்னு சொல்லி மனு கிட்ட ஆர்டர் போட்டது யார், பிரம்மா. உடனே இவர் உலகை படைன்னு சொன்னாரே அந்த பிரம்மாவை போய் ஆபச்சரணம் சரணடைஞ்சார். ஐயோ அப்பா, நீதான் என்ன அவருக்கு இப்போ அவரிடமிருந்து பிரிந்து வந்தவர் இல்லையா, அவர்கிட்டயே போய் திருப்பி சரணடைகிறார். நீங்க தான் என்ன இந்த உலகை படைன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, ஆனா இங்க இப்போ நிலைமையே வேறையா இருக்குன்னு சொல்லணும்னு பிரம்மா கிட்ட போறார். பிரம்மா கிட்ட இவர் போகும் பொழுது பிரம்மா எப்படி இருக்கார் அப்படின்னா, பவதங்கிரி சேவா துஷ்டாசயம், பவத்து அங்கிரி சேவா. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், பவத்துனா அவர் உங்களை, பட்டத்திரி சொல்றார் குருவாயூரப்பா, அவர் உன்னுடைய பாதத்திற்கு தொண்டு செய்வதில் பிரம்மா ஈடுபட்டிருந்தார். குருவாயூரப்பா அவர் என்ன பண்ணார், இவர் இங்கே இருந்து போறார், மனு நீதானே என்ன உலகத்தை படைக்க சொன்னேன்னு பிரம்மா கிட்ட சொல்லுவோம் போகும்பொழுது குருவாயூரப்பா அந்த பிரம்மா உன்னுடைய பாதத்திற்கு அங்கு தொண்டு செய்து கொண்டு இருந்தார். தொண்டு செஞ்சிட்டு இருந்த துஷ்ட, அதனால அதை பார்த்த துஷ்ட அசயம் அப்படின்னா அதை பார்த்தவுடன் மனு ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம். ஓ, பகவானுக்கு இவர் தொண்டு செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு மகிழ்ச்சி அடைந்த அந்த மனுவாகப்பட்டவர் என்ன பண்ணார், மனம் அப்படியே பிரம்மாவை ஸ்வயம்புவ மனு என்ன பண்றார், சரணடைந்தார். யாரோட, தான் மட்டுமாக சரணடைந்தாரா, என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் மட்டும்தானா போனார்னா சக சத்தியலோகே, சக அப்படின்னா முனிஜனை சக சத்தியலோகே, அத்தனை முனிவர்கள், இவருக்கு முன்னாடி சில முனிவர்களை எல்லாம் ரிஷி முனிவர்களை எல்லாமும் படைச்சாரு இல்ல, எல்லாரையும் படைச்ச அத்தனை பேரையும் கூட்டிண்டு சக எல்லோரோட கூட சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவிடம் போனார். சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பா அந்த பிரம்மா கிட்டயே திருப்பி போனாராமே அப்படின்னு எனக்கு தெரியுது. இப்ப இவர் சொல்ற ஒண்ணும் பார்த்தா என்னமோ வராக அவதாரம் நிகழ்ந்த அத்தனையுமே இவர் கண்ணால அந்த கர்ப்ப கிரகத்துல
பாக்குற மாதிரி இப்ப சொல்றார் இவர் பட்டத்தை. இதுவரைக்கும் அவர் ஒன் டு ஒன் பேசிட்டு இருந்தார். அவருடைய இந்த உலகத்தினுடைய உற்பத்தி ஒன்னையும் சொல்லிட்டு வந்து சுவாயம்புவ மனு எல்லாத்து வரைக்கும் சொல்லியாச்சு. இப்போ நேரு பாக்குற மாதிரி ஒன்னையும் பேசுறாரு. அப்படி பண்ணினவர் இப்ப எல்லாரும் போய் இப்ப சத்தியலோகத்துல நிக்கிறாளே குருவாயூரப்பா நிஜமா அப்படின்னு கேட்க, ஆமாம்னு குருவாயூரப்பனும் தலையசைக்கிறார். ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னா, படைக்கிறதுக்கு ஏன் இப்படி போய் நிக்கிறான் அப்படின்னு நிக்கிறார் மனு அப்படின்னு பார்த்தா, படைப்பையே காணும். அவரு போய் பிரம்மா கிட்ட நிக்கிறதுக்கு காரணம் படைக்கிறதுக்கு நிலப்பரப்பையே காணும். சரி சொன்னாரே அப்பா சொன்னார், அந்த வார்த்தையை நம்ம கேட்டுண்டு நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம படைச்சா அந்த ஜனங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் எங்க கொடுப்பாரு? படைக்கிறார், சிருஷ்டி பண்ணு, இந்த ஜீவராசிகளை எல்லாம் உற்பத்தி பண்ணுன்னா அந்த ஜீவராசிகள் எங்க வாழும், எங்க நிலம் இருக்கு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு கவலை வந்ததின் காரணமாக மனுவானவர் சத்தியலோகத்திற்கு கூட இதற்கு முன்னாடி படைத்த முனிவர்கள் அத்தனை பேரையும் அந்த முனி ஜனங்கள் அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு சத்தியலோகத்திற்கு போனார். ஏன் பூமி மூழ்கி இருக்கு? சரி அசமயேன்னு சொல்லிட்டார். அப்போ பூமி ஏன் மூழ்கி இருக்கு? சமயமில்லாத சமயத்தில் பூமி மூழ்கி இருக்கிறதே அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், போன தசகத்துலதான் நாம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இந்த ஹிரண்யாக்ஷன் தான் பூமியை சுருட்டி தண்ணிக்குள்ள கொண்டு போயிட்டான். ஏன் கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டான்? தனக்கு போட்டியா சண்டை போடுறதுக்கு யாருமே இல்ல. அவனுக்கு சண்டை போட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவா எல்லாம் தான் சேர்ந்துட்டு எல்லார்ட்டையும் போய் நீ வரியான்னு கேட்க பார்த்து, இந்த நாரதரும் வருணனும் சேர்ந்துட்டுதான் என்ன பண்ணிட்டா, நீ நாராயண மொத்தம் தான் உன் கூட சண்டை போடுறதுக்கு லாய்க்கின்னு சொல்ல பார்த்து என்ன பண்ணிடுறான், என்ன பண்ணா இப்ப நாராயணனை தன்னிடம் இழுக்கலாம் அப்படின்னு பார்த்து பூமாதேவியை சுருட்டி தன்னிடம் எடுத்துக்கொண்டு என்னப்பா கீழே லோகத்துக்கு கூட்டின்னு போயிட்டான். கூட்டின்னு போனதுனால என்னாச்சு? பூமியையே காணோன்னு பழையபடி பூமி முழுவதும் ஜலக்காடாக ஆனது அப்படின்னு நம்ம போன தசகத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். ஏன் இப்போ ஜலக்காடா ஆச்சுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்ப சத்தியலோகத்துக்கு போனாலே அங்க போனவா இவா என்ன பண்ணா அப்படிங்கிறதுதான் இப்ப இரண்டாவது ஸ்லோகம். கஷ்டம் பிரஜா ஸ்ருஜதி மய்யவ நிர்நிமக்னா ஸ்தானம் சரோஜ பவ கல்பய தத் பிரஜானாம் இத்யேவமேஷ கதிதோ மனுனா ஸ்வயம்போகோ அம்போருகாக்ஷதவ பாதயுகம் யசிந்தீத். இங்கேருந்து போனார் மனு. போனவர் போன உடனே நம்மளாம் சொல்ற மாதிரியே, நம்மளாம் பேசுற மாதிரியே அவர் ஆரம்பத்துல பிரம்மாவால படைக்கப்பட்ட அவர், நம்மள படைக்க போறவர், அவரும் நம்மளாட்டமே அவரும் என்ன பண்ணிருக்க, அங்கே இருந்துதான் நமக்கு கத்துருக்கோம். கஷ்டம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எங்க? அங்க போன உடனே சுவாயம்புவ மனு பிரம்மதேவர் கிட்ட போனார். போன உடனே கஷ்டம்ங்கிறார். உடனே பிரம்மா கேட்டார், என்ன ஏன் கஷ்டம், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கப்பட்டு, எதனால அப்படிங்கிறாரு பிரம்மதேவர். பிரஜானா பிரஜைகளை, சுருஜதி மயி நான் உருவாக்கும், பிரஜா சுஜதி மயி நான் உருவாக்கும் அந்த வேளையிலே அவனிகி, அவனின்னா இந்த பூமி, அது ஒரு பேச்சு வழக்கு எல்லாருக்குமே தெரியும். அவனியில் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூமியில போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பேச்சு வழக்கு. இந்த பூமி, இந்த மொத்த பூமியும் நிமக்னா மூழ்கி இருக்கே. கஷ்டம்னா என்ன கஷ்டம் உனக்குன்னு பிரம்மா கேட்கிறார். அப்ப சொல்றாரு, நீ படையன்னு சொல்லிட்டு சிருஷ்டி பண்ணுன்னு சொன்னேன், நான் சிருஷ்டி பண்ணேன்னு சொல்லிட்டு போனா அங்க போய் பார்த்தா இந்த மொத்த பூமியும் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கே. ஸ்தானம் சரோஜ பவ கல்பய தத் பிரஜானாம் நான் படைக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு, தத்து படைக்கக்கூடிய பிரஜானாம் பிரஜைகளுக்கு, தத்து அந்த பிரஜைகளுக்கு, ஸ்தானம் அவ இருக்கிறதுக்குரிய ஸ்தானம், அவளுக்கு இருப்பிடம், கல்பய ஸ்தானம் சரோஜ பவ கல்பய தாமரையில் இருக்கக்கூடியவரே பிரம்மதேவரே கல்பைய அமைச்சுட்டாங்கோ. இப்ப நீ படைன்னு சொல்லிட்ட, நான் படைக்கிறேன், அப்ப இருக்கிறதுக்கு இடத்தை நீங்க அமைச்சுட்டாங்கோ அப்படின்னு போய் இவர் கேட்கிறார். அப்போ கேட்ட உடனே மக்களுக்கு வாழ இடம் தாருங்கள், இதுதான் ஜென்ரல் இது அப்படின்னு கேட்ட உடனே குருவாயூரப்பா இவர் போய் கேட்கிறாரு, இப்ப என்ன பண்ணுவார் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூரப்பன் சொல்றான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தைய பட்டத்திரி பேசுறார். இத்யேவமேஷ கதிதோ மனுனா ஸ்வயம்பூ, இத்யேவம்
ஏவ இவ்வாறு கதிதா மனுகு மனுவால் சொல்லப்பட்டவுடன், இந்த மாதிரி மனு வந்து கேட்டவுடன் இவர் என்ன பண்ணினார்? மனு போய் பிரார்த்தனை பண்றார் அவர்கிட்ட. கதிதக அப்படின்னு சொன்னார். அப்படின்னா சொன்னார்னாக்க அப்படின்னா அதிகாரமாவெல்லாம் போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. பிரார்த்திக்கிறார். எப்படி கேட்கணும்? ஒரு பெரியவர்கள் கிட்ட போய் நம்ம இதெல்லாம் நமக்கு லெசன். இதுல இருந்து ஒண்ணு தெரியும். போய் கேட்கும் பொழுது அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றார். நான் படைக்கக்கூடிய இந்த பிரஜைகளுக்கு வாழ்விடம் ஏற்படுத்தி தாருங்கள் அப்படின்னு ஒரு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி ஸ்வயம்பூஹோ யார்கிட்ட? பிரம்மாவிடம் பிரார்த்தனை செய்கிறார். அப்போ அம்போருகாட்ச தவபாத யுகம் யசிந்தீத்து. அம்போருகாட்சா கூப்பிடுறார். அம்போருகாட்ச அக்ஷி அப்படின்னா கண்ணு. அம்போருகாட்சன்னா தாமரை கண்ணன் அப்படின்னு பேரு. யார கூப்பிடுறார்? குருவாயூரப்பா அப்படின்னு கூப்பிடுறவர். குருவாயூரப்பனை ஒரு அடைமொழி சொல்லி அம்போருகாட்சா குருவாயூரப்பா, தாமரை கண்ணனே குருவாயூரப்பா, தமபாத யுகம் உன்னுடைய பாதங்களை, உன்னுடைய சரணங்களை யசிந்தி. உடனே அவர் என்ன பண்ணிட்டார்? உன்னுடைய பாதங்களையே தியானிக்க ஆரம்பிச்சுட்டாரே. இப்ப அடுத்தது என்ன பண்றது? பிரம்மா என்ன பண்ணுவார்? அவருடைய இத வந்து லைன் வந்து பார்டர் அவ்வளவுதான். அதுக்காக நீ இடம் அமைச்சு கொடு, அதை அமைச்சு கொடு, இதெல்லாம் வந்து அவர் பண்ண முடியுமா? எல்லாம் பண்ண முடியாது. உடனே அடுத்தது எங்க போனோம்? குருவாயூரப்பா. அவர் என்ன பண்ணார்? ஒன்ன தியானிக்க ஆரம்பிச்சுட்டாரே. வியச்சிந்தி இது ஒன்ன தியானிக்க ஆரம்பிச்சுட்டார். அதை நான் பார்க்கிறேனே. மனு வந்து கேட்ட உடனேவே அவர் ஒன்ன தியானிக்கிறாரே, அத நான் பாக்குறேனே குருவாயூரப்பா அப்படின்னு சொல்ல இவரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு தன்னுடைய கதையை சொல்றானோலிய ஒரு பக்தன். சொல்றது கேட்ட உடனே ஒரே சந்தோஷம். குருவாயூரப்பன் ஆமா ஆமான்னு மண்டையாட்டி அவர் சொல்றது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறார். விபோ ஜலமகம் யபிபம் புரஸ்தாத் அத்யாபி மஜ்ஜதி மகி கிமகம் கரோமி இத்தம் த்வதங்கிரியுகலம் சரணையதோஸ்ய நாசபுடத் சமபவ சிசுகோலரூபி. இப்ப பிரம்மதேவன் போய் பிரார்த்திக்கிறார். பிரம்மதேவன் பிரார்த்திக்கிறார், தியானிக்கிறார் அப்படின்னு போன ஸ்லோகத்திலேயே சொன்னார் இல்லையா பட்டத்ரி. இப்ப அவர் எப்படி பிரார்த்திக்கிறார்? ஹா விபோ, எங்கும் பரவி இருப்பவனே குருவாயூரப்பா. எப்படி பிரார்த்திக்கிறார்ங்கிறத பட்டத்ரி சொல்றார். அவர் எப்படின்னு விபோ ஜலமகம், பிரளய ஜலத்தை, ஜலம் அகம் அப்படி பிரிக்கணும். அத ஜலம் அகம், ஜலம் அந்த பிரளய ஜலத்தை அகம் நான் என்ன பண்ணேன்? புரஸ்தாத்து முன்னாடியே இந்த ஜலமகம் புரஸ்தாத்து அப்படி எடுத்துக்கோங்க. நடுவுல இருக்கிற வார்த்தைக்கு அப்புறம் அர்த்தம் பார்க்கலாம். அந்த ஜலத்தை முன்னாடியே நான் குடிச்சிட்டனே. ஏற்கனவே அவர் இது பண்ணும்பொழுது எங்க இருக்கோம் நம்ம யாருன்னு இந்த தாமரை தண்டுல இருந்தெல்லாம் தேடிட்டு போய் அப்புறமா வந்து 1000 வருடம் எல்லாம் தவம் இருந்து கண்டுபிடிச்சு தான் வரும்பொழுது அந்த தண்டு ஆடுறது, அது அப்படியே இப்ப காத்து இருக்கு, இது ஜலம் இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுட்ட உடனே ஓ இந்த ஜலம் இருந்தால் சிருஷ்டி பண்ண முடியாதுங்கிறத பிரம்மதேவன் புரிந்து கொண்டு ஜலத்தை முழுவதையும் குடித்து விட்டார் அப்படின்னு பார்த்தோம். ஜலம் காத்து எல்லாத்தையும் குடிச்சிட்டாரு அவரு அப்படின்னு நாம ஒரு தசகத்துல அதை பார்த்தோம் இல்லையா. அதை இப்போ இவர் பிரம்மதேவன் பிரார்த்திக்கும் பொழுது திரும்ப சொல்றார். முன்னாடியே நான் இந்த ஜலத்தெல்லாம் குடிச்சிட்டனே. அத்யாபி இன்று இப்பவும் கூட மஜ்ஜதி திரும்பவும் இந்த பூமி மஜ்ஜதி மகி இந்த பூமி திரும்பவும் மூழ்கி இருக்கே. கிமஹம் கரோமி, எப்படின்னு சொல்லு, திருப்பி மூழ்கி இருக்கே, இது எப்படி எனக்கு ஒன்னும் புரியலையே. நான் என்ன பெயன்? கிம் கரோமி, நான் என்ன செய்வேன் என்ன பண்ண முடியும்? இப்படி இத்தம் இவ்வாறு பத் அங்கிரியுகலம் குருவாயூரப்பா உன்னுடைய திருவடி கமலங்களை அவர் சரணடைந்தார். குருவாயூரப்பா என்ன பண்ணார்? அங்கே இந்த பிரம்மதேவன் நேர வந்து அச்சோ மூழ்கி இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி இது மூழ்கித்து? எனக்கு ஒன்னும் புரியலையே, இப்ப நான் என்ன பண்றதுன்னு உன்னுடைய பாதத்தை வந்து புடிச்சுக்கிறாரே பிரம்மன். யாரு? இவர் பாக்குறாராம், பாதத்தை வந்து புடிச்சுக்கிறாரே. அப்போ சரணை யதோஸ்ய, அப்போ உன்னுடைய பாதத்தை வந்து புடிச்சுக்கிறாரே அந்த சரணடைந்த அந்த பிரம்மாவினுடைய அப்படின்றார். சரணை யதோஸ்ய, உன்னுடைய பாதத்தை வந்து சரணடைந்தவுடன் நீ என்ன பண்ண? அப்ப நீ என்ன பண்ண? பிரம்மா வந்து சரணடைவார், இது இப்படி நிகழப்போறதுன்னு தான் உனக்கு முன்னாடியே எல்லாம் தெரியுமே குருவாயூரப்பா. அப்ப நீ என்ன பண்ண? சரணை யதோஸ்ய, அப்ப நாசாபுடாத் சமபவ சிசுகோல ரூபி. அப்ப அந்த சரணடைந்த அந்த பிரம்மதேவனின் நாசாபுடாத் நாசி துவாரத்திலிருந்து, நாசி துவாரம் மூக்கு துவாரத்திலிருந்து, சமபவக சிசுகோல ரூபி,
அது இவரு சம்பவக, அப்படி நீ தோன்றினாய், சமபவக நீ தோன்றினாய் ஏங்கிறார். யாரு? பட்டத்திரி. பட்டத்திரிக்கு தெரியாது அவருடைய மூக்கு துவாரத்திலிருந்து, நாசி துவாரத்திலிருந்து சின்னதா ஏதோ ஒண்ணு வருது. அதை பார்த்த உடனே குருவாயூரப்பா நீ தோன்றினியே அப்படிங்கன்னா இவர் தான் பார்த்துட்டே இருக்காரு. எப்படி தோன்றினாய்? அதுவும் தோன்றின நீ எப்படி தோன்றினாய்? சிசு கோலரூபி, சிசு ஒரு குழந்தையாக, கோலரூபி கோலம்னா பன்றி, ரூபம்னா உருவம், பன்றியின் உருவத்தில் சின்ன ஒரு பன்னிக்குட்டி மாதிரி நீ தோன்றினியே குருவாயூரப்பா எனக்கு தெரிகிறதே. அப்படியே அவருடைய மூக்கில் இருந்து, யாருடைய மூக்கு துவாரத்தில் இருந்து பிரம்மாவின் மூக்கு ஒன்னை தியானித்தார் அல்லவா? அச்சோ நான் முன்னாடியே இந்த பூமி எல்லாம் முழுங்கிட்டு, இந்த தண்ணி எல்லாம் முழுங்கிட்டனே, அப்ப பூமியா தானே இருந்தது, இந்த நிலமா தானே இருந்தது, இப்ப திரும்பவும் ஜலமா இருக்கே, இப்ப நான் என்ன பண்ணட்டும், இது எப்படி என்ன கிங்கரோமி, நான் என்ன பண்ணுவேன் உன்னுடைய பாதத்தை சரணடைந்த உன்னை பிடித்த மாத்திரத்திலேயே நீ அவருடைய மூக்கு துவாரத்தில் இருந்து நீ அவதரித்தாய். எப்படி அவதரித்தாய்? சிசு கோலரூபி, பன்றி, சின்ன ஒரு பன்னிக்குட்டி ரூபத்தில் அவதரித்தாயே, அதை நான் பாக்குறேனே, எனக்கு தெரியறதே குருவாயூரப்பா. ஒரே சந்தோஷம் குருவாயூரப்பனுக்கு. என்ன அற்புதமா வார்த்தைகளை போட்டு பட்டத்திரி சொல்றான். அவரு அதுக்காக தானே அங்க உட்காந்து இருக்காரு, பட்டத்திரியை பாட வச்சு கேட்கணும். அதுல ஒரு இன்பம் குருவாயூரப்பனுக்கு. அப்படி மகிழ்ந்து போறார் குருவாயூரப்பன். நீ ஆனா மூக்குல இருந்து நீ வெளியில வரல, வெளியில வர, அதை நான் பாக்குறேன், மூக்குல இருந்து வெளியில வர. இப்ப இவாளுக்கு தெரியுதுதான். இப்ப அந்த பன்றி குட்டி எப்படி இருந்தது, எப்படி வளர்ந்தது. அந்த பன்றி குட்டியா வந்திருக்கு, சிசு கோல ரூபி, அந்த பன்றி குட்டியா வந்திருக்கு. அது எப்படி இருந்தது, அது எப்படி வளர்ந்தது அப்படிங்கறத இப்ப 4வது ஸ்லோகத்துல சொல்ல போறார். அங்குஷ்ட மாத்ரவ புரோத்பதித புரஸ்தாத் போயோபி கும்பி சதுருஷ சமஜும்பதஸ்வம் அப்ரேததாவிதமுதீக்ஷ்ய பவந்தமுச்சைஹ விஸ்மேரதாம் விதிரகாத் சகசூனுபிஸ்வைஹ. அது எப்படி இருந்தது? அந்த சிசு கோல ரூபி சின்ன பன்னிக்குட்டியா இருந்ததே, அது எப்படி இருந்தது? அங்குஷ்ட மாத்திர வபு, அங்குஷ்டம்னா கட்டவிரல், கட்டை விரல் அளவு சைஸ், அவ்வளவுதான். அந்த வடிவத்தில் அது இருந்தது. வடிவம் கொண்ட திருமேனி, உற்பத்திதகனா உற்பத்தியாச்சு. அப்படித்தான் அவருடைய நாசி துவாரத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பன்றி உருவம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க கட்டை விரல் சைஸ்ல அப்படிதான் அது முதலில் உற்பத்தியாச்சு. அந்த அளவில் தான் முதல்ல நீ புரஸ்தாத்து, முதல்ல நீ தோன்றின. பூயோபி கும்பி சதுருஷ, கும்பி சதுருஷ. அப்போ அதுக்கப்புறம் பூயோபி, அதற்கு பிறகு கும்பி சதுருஷகா. கும்பின்னா யானை, கும்பினா யானை, மிகப்பெரிய அளவில் யானை மாதிரி பெரிய அளவில் திடீர்னு மாறிட்டியே குருவாயூரப்பா. நான் பார்த்துட்டே இருந்தேன், இப்பதான் நீ துளியோண்டு எத்தனோண்டு வந்த, திடீர்னு யானை சைஸுக்கு இருக்க அப்படின்னு யாரு? பட்டத்திரி கேட்கிறார். சம ஜும்பதாஸ்துவம், அந்த அளவுல வந்த நீ குடுகுடுன்னு வளர்ந்துட்ட. அப்படியே என்ன பண்ண நீ, துவம் நீ குடுகுடுன்னு இவ்வளவு பேருந்து வளர்ந்துட்டியே. அப்படியே அப்படியே வானத்துக்கும் பூமிக்குமா தெரியுது. இந்த கர்ப்ப கிரகத்துல பார்த்தா இப்படி நானே இந்த திண்ணையில இருந்து எட்டி பார்த்து உயரத்துல இருக்க மாதிரி ஒன்னு பாக்குறேனே அப்படிங்கிறார். யானைக்கு ஒப்பாக அப்படி அப்ரே, வானில் வானத்தை தொடக்கூடிய அளவிற்கு, அந்த அளவுக்கு அப்ரே ததாவிதம் உதீக்ஷ்ய பவந்தம் உச்சைகி, ததாவிதம் பேருருவம் கொண்டு, உதீக்ஷ்ய பவந்தம் அப்படி பேருருவம் கொண்ட உன்னை பார்க்கும் பொழுது, உச்சைகி அந்த பேருருவத்தை, உச்சத்தை தொட்டுது, தங்கத்தின் விலை இன்று உச்சத்தை தொட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம்ல. உச்சத்தை தொட்டதுன்னு இருக்கிறதே இத்தனை நாளை விட ரொம்ப ஹைட், ரொம்ப உயரத்துல போயிடுது, அதோட விலை அதிகமாயிடுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி உச்சைகி அப்படின்னா இவருடைய உருவம் மிக பெருசா ஆயிடுது. அப்ப இவர் பார்த்துட்டே இருக்கிறச்சே அது மிக பெருசா ஆயிடுது. அப்பேற்பட்ட உருவத்தை நீ எடுத்தாய். விஸ்மேரதாம் விதிரகாத் சகசோனு விஸ்வைகி. விஸ்மேரதாம் விதி, விதிரஹாத். விதிஹி அப்படின்னா பிரம்மாவிற்கு ஒரு பெயர். ஏன் அப்படின்னா இந்த நம்ம தலையில எல்லாம் தலையெழுத்துன்னு ஒண்ணு சொல்றோம்ல, என் தலையெழுத்து அப்படின்னு நம்ம பேசுவோம் சாதாரணமா. உன் தலையில் நன்னா எழுதியிருக்கானா அது வேண்டிக்கோ, முன்னாடியே தலையெழுத்து நல்ல எழுத்தா இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இதெல்லாம் சும்மா நம்ம எப்படி வீட்டுல இது பண்ணும்போது ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல பேசக்கூடிய வார்த்தைகள். அப்போ இது என் விதி அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப அந்த விதியை அமைப்பவன் யார்? இந்த பிரம்மாதான் படைக்கிற
சிருஷ்டிகர்த்தா. அப்படி இருக்கிறவன் விதி அப்படிங்க. அப்ப விதிங்கிறது எப்படி வருது? என் விதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை படைக்கும் பொழுதே நமக்கு எழுதப்பட்டது. அப்ப அப்படி எழுதுபவன் யார்? பிரம்மா. அதனால அவனுக்கு விதி என்று பெயர். சோ விஸ்மேரதாம் விதிரகாத்து. அப்ப பிரம்மாவுக்கு அந்த பிரம்மாவே அந்த பிரம்மாவே என்ன பண்ணா? விஸ்மேரதாம். அப்பேற்பட்ட அந்த பிரம்மா விஸ்மேரதாம்னா வியந்தார். இத்தினூண்டு இருந்தது, என்ன மூக்கு நுனியிலேருந்து வருது, அது என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள திடீர்னு பார்த்தா இவ்வளவு பெரிய உருவம். ஆச்சரியப்பட்டு போனார். பிரம்மாவே வியப்படைய வச்சுட்டிய நீ. அந்த பிரம்மாவே வியப்படைஞ்சு ஒன்றுமே புரியாத தகச்சு போய் நிக்கிறாரே. சகசோன விஸ்மைஹே. அதோட கூட இல்ல, கூட இத்தனை முனிவர்களை வேற கூப்பிட்டு தானே வந்தார் சத்தியலோகத்துக்கு. இத கூட எத்தனை பேர் வந்திருக்காளே முனிவர்கள் எல்லாம். சக அப்படியே கூட எத்தனை வந்த அத்தனை பேருமே, அத்தனை மகான்களோட வந்து நிக்கிறாளே. அவ எல்லாரோட சேர்ந்து இவரும் வியப்படைந்தார். அவர்களும் வியப்படைஞ்சு அப்படியே ஆகாசத்துல உன்னை பார்த்து நிக்கிறா குருவாயிரப்பா. அவளும் உன்னை சுத்தி நிக்கிறா. நானும் இப்படி நிமிர்ந்து பாக்குறேன். என்ன குருவாயிரப்பா இது? என்ன விந்தை இது? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்ப சூரியன் வந்து அவனுக்கு ஏற்றத்தாழ்வே கிடையாது. சூரியன் உதயமாறுது அப்படின்னா வீட்டுக்கு சூரியன் வரணும், இல்லைன்னா வரக்கூடாது, அப்படின்னு இங்க போக கூடாது அப்படின்னு ஏற்றத்தாழ்வு எல்லாம் ஏதாவது சூரியனுக்கு இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனா எல்லா இடத்திலையும் பிரகாசிப்பது போல ஸ்ரீ பகவானும் எல்லா பிராணிகளிடத்திலும். இது எதுக்காக இது சொல்றோம் இப்ப நம்மன்னா, அவருக்கு ஏற்றத்தாழ்வுங்கிறது பகவானுக்கும் கிடையாது. எல்லாத்திலையுமே தான் இருக்கிறோம். இப்ப எல்லா ஜீவராசிகள்லயும் பகவான் இருக்காருன்னு நம்ம சொல்லிட்டே வரோம். அதை தெரிந்து கொள்வதற்காகவே தான் பன்றியின் ரூபத்தில் அவதாரம் எடுத்தார். அதிலும் பகவான் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி பன்றியின் உருவத்திலும் அவர் தோன்றியதாக நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடல். இதுல பன்றியின் ரூபத்தில் அவதாரம் எடுத்தார். அந்த ரூபத்தில் இருப்பவரும் பகவானே. எந்த ரூபத்திலும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பகவான் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக செய்யப்பட்ட அவதாரம் இதுங்கிறதையும் நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இப்போ திடீர்னு அவரு ஞான சைஸுக்கு பெருசா ஆயிட்ட உடனே பிரம்மா அதை பார்த்து கூட வந்த முனிவர்களோட கூட அதை பார்த்து வியப்படைந்து நின்றார் அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்தோமா. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். கோசாவசிந்த்ய மகிமா கிட்டிருத்திதோ மே நாசா புடாத் கிமு பவேதஜிதஸ்ய மாயா இத்தம் விசிந்தயதி தாதரி சைலமாத்ரஹ சத்யோ பவன் கில ஜகர்ஜித கோர கோரம். கஹ அசௌ அப்படின்னு நாம இத பிரிக்கணும். கஹ அசௌ அப்படின்னா யார் இவன், யார் இவன், யார் இவன். கஹ அசௌ யார் இவன் அப்படின்னு வியப்படைஞ்ச அந்த பிரம்மா யோசிக்கிறார். திடீர் அவரு இவருக்கு பட்டத்திரி அவருக்கு இவர் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார் தெரியுது. அதனால நமக்கு சொல்றார், நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டார். ஆனா பிரம்மாக்கு தெரிஞ்சுதா அப்படின்னா பிரம்மாக்கு தெரியல அது யாருன்னு. யார் இவன், யார் இவன் அப்படின்னு பாக்குற. இத்தினூண்டி என்னமோ மூக்கு கிட்ட வந்த மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா இப்படி இவ்வளவு அவசரமா ஆஜான் பாகுவா இவ்வளவு ஆகாசத்துக்கும் பூமிக்கா வந்து நிக்கிறதே, இது யார் அப்படின்னு பிரம்மா யோசித்தார். கோசௌ அச்சிந்திய சிந்தனை பண்ணினார். அச்சிந்திய மகிமா அப்படின்னா சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு கிட்டிருத்தி தோமே, அந்த பெருமை வாய்ந்த அந்த பெருமை கொண்டவனா இருக்கானே. கிட்டி அப்படின்னா பன்றி, அந்த பன்றி ஆகப்பட்டது உத்தே தோமே அப்படின்னு ஒண்ணு தோன்றித்தே. அதுவும் எங்க இருந்து? மே நாசா கூடாது, என்னோட மூக்கு துவாரத்தில் இருந்து தோன்றினா மாதிரி இருக்கே. எல்லாவற்றிலும் பெருமை உடையவன் யாரு? பகவான். ஆனா இந்த பன்றி ஒண்ணு தோணி இருக்கு. இது வந்து எங்க இருந்து? மே நாசாப்படாது, என்னுடைய மூக்கு துவாரத்தில் இருந்து. எப்படி எப்படி ஒருவேளை இப்படி இருக்குமோ? இதுவா யோசிக்கிறார் இப்பதான் அவரு. ஒருவேளை கிமு எப்படி இருக்கும்? கிம் எப்படி இருக்கலாம் இது? பவத் அஜிதயஸ்ய மாயா அப்படின்னு இவர் சிந்திக்கிறார். இவர் இப்பதான் ஒருவேளை இப்படி இருக்குமோ, யாராலும் வெல்ல முடியாத நாராயணன் ஒருத்தர் இருக்கானே, அவனோட மாயையா இருக்குமோ இது? மாயா அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். ஓ, அவனுடைய மாயையா இருக்குமோ அப்படின்னு சிந்திக்கிறார். சிந்திச்சு புரியாம திகச்சு நிக்கிற அந்த வேளையில இத்தம் இப்படி தாத்தரி பிரம்மன் விசிந்தயதி சிந்தித்துக் கொண்டு இருக்க
சைல தாத்தரி சைல மாத்திரக. அப்ப உடனே என்னாச்சு, அது இவர் சிந்திச்சுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு சிந்திச்சின்று. அப்ப என்ன தோன்றது, நீ பாட்டுக்கு சிந்திச்சுட்டு இருந்தா இங்க என்ன ஆயிடுத்து, சைல தாத்தரி சைல மாத்திரக. இந்த பன்னி யானை மாதிரி இருந்த அந்த பன்னியினுடைய உருவமாகப்பட்டது சைலம்னா என்ன, மலை மாதிரி பெருசாயிடுது. மலை அளவிற்கு அது பெருசாயிடுது. விடுகிடுகிடுகிடுன்னு விரைவாக, மலை அளவுக்கு சத்யா விரைவாக, ரொம்ப சீக்கிரமாக. சத்யோ பவன், நீ யாரு பட்டத்திற்கு தெரியுதா, அதனால நீ மலை அளவுக்கு நீ சீக்கிரமா என்ன பண்ணிட்ட, கீழ ஜகர்ஜித விடுகிடுன்னு என்ன பண்ணிட்ட, வளர்ந்து உருமாறி அவ்வளோ பெருசாயிட்ட. ஆனதோட இல்ல, உருமாறி ஜகர்ஜித கர்ஜித கோரம் கர்ஜிக்க ஆரம்பிச்சுட்ட. எப்படி இருந்தது அந்த கர்ஜனை, கோரம், ரொம்ப பயமா இருந்தது. ரொம்ப பயமா இருக்கு குருவாயிரப்பா. கோரம், ஒரு கோரமான குரலில் கர்ஜித்தாய். அந்த பன்னியினுடைய உருமல், அந்த கோரமான இது கர்ஜிக்கிறியே குருவாயிரப்பா, அது எனக்கு பயமா இருக்கே. இப்படி நீ ஒரு கோரத்தோட, இவ்வளவு கோரமாவா நீ கர்ஜிச்ச, இப்படி ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கா நீ கர்ஜிச்ச. சரி பெருசான அதெல்லாம் ரைட்டு, நீ ஒரு அவதாரம் எடுத்திருக்கேங்கிறத நான் புரிஞ்சிருக்கேன். ஆனா நானே பயப்படுற மாதிரி இவ்வளவு கோரமாவா அப்ப கவனிச்சு கர்ஜிச்சேன். பிரம்மாக்கு நீ யாருன்னே தெரியலையே குருவாயிரப்பா இன்னும் அப்படின்னு ஆமாம்னு ஒரு மாதிரி நையாண்டியா சிரித்தார் குருவாயூரப்பன். அப்போ யஞ்ஞவராக மூர்த்தியாக அவர் வந்தார். அப்ப மூக்கிலிருந்து வெளிவந்த உருவம் என்னவா இருக்கும், தேவலோகத்தில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பிரம்மா யோசிக்கிறாராம். இது பாகவதத்துல இருக்கு. ஒருவேளை இது தேவலோகத்தில் இருந்து வெளிவந்திருக்குமோ, இல்ல யஞ்ஞ ரூபமான பகவானே என்ன கவலைப்பட்டு யோசிக்க வேண்டி கற்பார மாதிரி தோன்றினாரோ. இது பாக்குறதுக்கு பாற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா சைல மாத்திரகன்ற வார்த்தையை போட்டிருக்காரோ இல்லையோ, பாற மாதிரி தோன்றது. ஓ அவரே அந்த மாதிரி தோன்றி இருக்காரோ. அப்படியெல்லாம் இந்த புத்திரர்களோட, அவருடைய மீதி புத்திரர்கள் ரிஷி முனிவர்கள் எல்லாம் கூட வந்திருக்காளோ இல்லையோ, எல்லாரோடையும் பிரம்மா யோசிக்கையில் யஞ்ஞ புருஷனாக பகவான் மாலை மாதிரி நின்னுண்டு கர்ஜிச்சார். ஆனா கர்ஜிக்கிறது மட்டும் பன்றி உருவம் தானே, அந்த கர்ஜனை தானே, அந்த உருமல் தானே வரும். அப்படி கர்ஜித்தார் அப்படின்னு இந்த அளவுக்கு யஞ்ஞ வராக மூர்த்தியாக சொல்லப்படியே இவ்வளவு பெரிய உருவம் எடுத்தார். அந்த உருவம் தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம மனசுக்குள்ள எழும்புறது இல்லையா. அப்ப ஆண்டாள் என்ன பண்ணிருக்கா, இதுதான் ஆண்டாள் நாட்டியார் திருவாய்மொழியில சொல்றாளாம், பூமியை மீட்கணும்னா அதை விட பெரிய அளவுல உருவம் எடுத்தாதானே முடியும். அதை விட பெரிய அளவுல உருவம் எடுத்தாதானே முடியும். கொஞ்சம் பெருசா டபுள் மடங்கு உருவம் எடுத்தா போறாதா அப்படின்னா போராது. அதை விட பன்மடங்கு உருவம் எடுக்கணும். அந்த திருமணியோட போனாதான் அவளை ரட்சிக்க முடியும். அப்பதான் அடுத்தவாளுக்கும் ஒரு பயம் ஏற்படும். அப்படித்தான் போக வேண்டும்னு அவ சொல்லி இருக்கா. அப்ப எவ்வளவு பெருசு அவர் உருவாகினார் அப்படிங்கறத பட்டத்திரி எந்த வார்த்தையை சொல்றாருன்னா, மனசோட வேகம் எந்த அளவுக்கு போறதோ அதை விட வேகமாக அவர் உருவம் எடுத்தார். அதை விட வேகமாக தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி கொண்டார் பகவான் அப்படிங்கறத இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் சொல்றதையும் சொல்றோம், பட்டத்திரியும். அப்ப மனசினுடைய வேகத்தை விடனா அதை கரெக்டா சொல்லிட்டாரு. இவர் சிந்திச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே இவ்வளவு பெருசாயிட்டார் அப்படின்னுட்டு. அப்ப மனசோட வேகம் எங்கன்னு தேடுறதுக்குள்ளேயே அவர் அவ்வளவு பெருசாயிட்டார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் சொல்றது. இப்ப வராகமூர்த்தியாக பிரவேசம் வந்தாச்சு, நமக்கு தெரிஞ்சு கொடுத்து வராகமூர்த்தியாக. இப்போ தந்தே நிநாதமுபகர்ணிய ஜனஸ்தபஸ்தாக சத்யஸ்திதாஸ்ச முனயோனுருபவாதம் தத்ஸ்தோத்ரஹர்ஷுலமனः பரிணத்ய பூயः தோயாசயம் விபுலமூர்த்திரவதரஸ்துவம். பன்றி வடிவத்தில் பயங்கரமான சப்தத்தோட வந்த உன்னை பார்த்து, இப்ப வர இவ்வளவு பெருசு, அப்படி ஒரு கோரம்னு எல்லாரும் பயப்படுற மாதிரி குருவாயூரப்ப நானே பயந்தேன். பட்டத்திரி சொல், நானே பயந்தேன். அப்போ உன்னை பார்த்த ரிஷிகள், அப்ப கூட வந்தாலே அந்த ரிஷிகள் என்ன பண்ணுவா, அவா இந்த பன்றி வடிவம் பகவானின் இந்த ரிஷிகளுக்கெல்லாம் இப்ப புரிய ஆரம்பிச்சுட்டு, ஓ இது சாதாரண பன்றி வடிவம் அல்ல, இது பகவானின் அவதாரம் அப்படின்னு கூட வந்த இப்ப 6வது ஸ்லோகத்துலதான் அவ புரிஞ்சுக்கிறா. இந்த ரிஷிகள் இப்பதான் ஓ இது பகவானின் அவதாரம்னு புரிஞ்சுக்கிறா. உடனே ரிஷிகள்லாம் என்ன பண்ணாலாம், துதி செய்ய தொடங்கினார்கள். தெரிஞ்சிடுத்து பகவான் தெரிஞ்ச உடனே ரிஷிகள்லாம் சும்மா இருப்பாளா, உடனே பகவானை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவா, ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சுட்டா. தம் அந்த வராக மூர்த்தியின் தேனிநாதம், அத்தகைய அந்த ஒலியை
இப்ப நாதம்னு போட்டாரா? வார்த்தை எப்படி போட்டாரு? தந்தே நிநாதம் உபகர்ணிய. இதுக்கு முன்னாடி கோர கோரம்னு கொடுத்தாரு. அந்த ஸ்லோகத்துல கொடுக்கும்போது என்ன பண்ணினா கர்ஜித கோர கோரம் கர்ஜிச்சார். அந்த கர்ஜனை ரொம்ப அதிபயங்கரமா இருந்தது. இப்ப அதை தெரிந்து இந்த ரிஷி முனிவர்கள் இது பகவான் அப்படின்னு தெரிஞ்சின்ற உடனே, பகவானின் அவதாரம்னு அவ புரிஞ்சுண்டான உடனே அதே கர்ஜனை அவளுக்கு எப்படி தோணித்து? நாதமாக தோன்றியது. அதான் அந்த வார்த்தையில டக்குன்னு ஒரு மாறுதல். அந்த மாறுதலை பார்த்த உடனேயே நம்ம எப்படி ஒரு வார்த்தை பிரயோகத்தை வச்சு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம அங்க கர்ஜனைன்னு போட்ட அதே பன்றி உருவத்துல இருக்கிற பகவான், அதே உருமல் தான் அங்க அது கர்ஜனையாக பயங்கரமாக இருந்தது. அவர் அவதார புருஷன் யஞவராக மூர்த்தின்னு இந்த ரிஷி முனிவர்கள் தெரிந்து துதிபாட தொடங்கியவுடன் நாதமாக தம் தே நீநாதம் உபகர்ணிய அப்படிங்கிற வார்த்தையை இந்த பட்டத்திலே ரொம்ப அற்புதமாக அந்த இடத்திலையும் அவர் யூஸ் பண்ற அந்த வார்த்தை, அதுதான் கவித்துவம். அப்படி அந்த உபகர்ணிய உபகர்ணிய கர்ணன்னா காது, கர்ணம்னா காது. அந்த நாதத்தை நீநாதம் உபகர்ணிய, அந்த நாதத்தை காதால் கேட்டு, அந்த நாதத்தை காதால் கேட்டு ஜனஸ்தபஸ்தாகா, ஜனலோகத்தில் உள்ளவர்கள், தபலோகத்தில் உள்ளவர்கள். ஜனலோகம் தபலோகம் நிறைய கீழே 7 லோகம், மேல 7 லோகம், 7 14 லோகம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன லோகம் எல்லாம். அந்த ஜனலோகத்தில் உள்ளவர்கள், தபோலோகத்தில் உள்ளவர்கள், சத்தியஸ்திதாச்ச சத்தியலோகத்தில் உள்ளவர்கள், இவா எல்லாருமே இருக்கக்கூடிய எல்லா ஸ்திதாச்ச முனையக முனிவர்கள், இங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லோரும் என்ன பண்ணா நுணுவுர் பவந்தம், பவந்தம் உன்னை, நுணுவுர் சுதிபாட தொடங்கி உன்னை நமஸ்கரித்து, உன்னை தியானித்து, உன்னை ஸ்துதிபாட ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள். குருவாயூரப்பா உன்னை வணங்கினார்கள். தத் ஸ்தோத்திர ஹர்ஷுலமனா, அப்பாவாள்லாம் அந்த சோஸ்திரம் பாடினே உன் மூஞ்சிய பாக்கணுமே, இப்ப எப்படி இருக்கு தெரியுமா குருவாயூரப்பா? எப்படி ஒரு சந்தோஷம் உனக்கு, நீதான் ஸ்துதி பிரியனாச்சே, ஒரே சந்தோஷம் உனக்கு. அப்படி ஒரு சந்தோஷத்துல சிரிச்சுண்டு மலர்ந்த முகத்தோட அவளுக்கு நீ காட்சி தந்தாய். யாரு? பன்றியின் ரூபத்தை. இப்ப இருக்கிற கர்ப்ப கிரகத்துல இருக்கிற குருவாயூரப்பன்னு சொல்லல, பன்றியின் ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த அவதார புருஷனான ஸ்ரீமன் நாராயணன் சொல்றார். இப்போ இவர் பாக்குறார் நேர, அவருக்கு சந்தோஷம் தெரியறதா அவர் முகத்துல சிரிப்பு. அப்ப பன்றியின் முகத்தில் உள்ள சிரிப்பை கவனிக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய பகவத் அந்த அந்த பக்தியினுடைய உச்சம் எந்த அளவு இருக்கு பட்டத்திரியினுடையது அப்படிங்கறத நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு தருணம் இது. அப்போ தத் ஸ்தோத்திர நீ அவள்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணவனே ஹர்ஷுலமனா, ஒரே சந்தோஷம் உனக்கு, நீ ரொம்ப சந்தோஷ ஸ்துதி பிரியன், நீ சந்தோஷப்பட, கரிணத்திய போயக சந்தோஷப்படுற, திரும்பவும் நீ தாதம் பண்ண. என்னத்துக்கு? என்னமோ அவ பண்ற ஸ்தோத்திரத்துக்கு என்ன வயலின் வாசிக்கிறார் இவரு, திரும்பவும் நீ நாதம் செய்தாய். அப்போ இப்ப கர்ஜனை எல்லாம் போயிடுத்து, எல்லாம் நாதமாயிடுத்து. பரிணத்திய பூயக, திரும்பவும் நீ அவர்கள் சோஸ்திரம் பண்ணும் பொழுது சந்தோஷத்தால் நாதம் செய்தாய். அப்போ தோயாசயம், அப்ப அந்த சமுத்திரத்துக்குள்ள இப்ப சந்தோஷத்தோட இவர் என்ன பண்ணாரா, தோயாசயம் விபுலமூர்த்திகி அவாதரஸ்துவம் அப்படின்னு அதை பிரிக்கணும். இப்ப தோயாசயம்னா அந்த சமுத்திரத்துக்குள், விபுலமூர்த்திகி மிகப்பெரிய இந்த ரூபத்தோட, சைல மாத்திரக அப்படி மலை போன்ற ரூபத்துல இருக்காரோ இல்லையோ, அந்த ரூபத்தோட அவாதரஸ்துவம் தகால்னு குதிச்சு பிரவேசிக்கிறார். அப்போ இப்பேற்பட்ட உருவத்தோட அவா பாடின அந்த சோஸ்திரங்களை எல்லாம் கேட்ட நீ சந்தோஷத்தின் உச்சத்தில் அந்த சமுத்திரத்திற்குள் குதித்தாயே குருவாயூரப்பான்னு பட்டத்திரி பிரமிச்சு போறார். அவர் இந்த இடத்துலதான் பிரமிக்கிறார். பிரம்மா அங்க பிரமிச்சார், பட்டத்திரி இந்த இடத்தில் அவருடைய அவதாரத்தினுடைய அந்த சிச்சுவேஷன், அந்த நிலை, அதை பார்த்து அவருடைய சந்தோஷம், அந்த சந்தோஷத்தில் அவர் உள்ளே பிரவேசித்தல், ஜலத்திற்குள் பிரவேசித்தல், அந்த இடத்தில் இவர் ரொம்ப அற்புதமாக பிரகாசிக்கிறார். ஒரு சாதுவுக்கு கஷ்டம் வந்தா அது பகவானால ஒரு க்ஷணமும் பொறுக்கவே முடியாது. அதான் தன்னுடைய வாக்கியப்படி யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படிங்கிற மாதிரி இந்த சாதுக்கள்லாம் துணி கஷ்டம்னு வந்த உடனேயே இவர் அப்ப பூமி ஜலத்துக்குள்ள பூமாதேவியே மாட்டின்ட்டா அப்படின்னும் பொழுது இவர் என்ன பண்றார், வராகமூர்த்தியாக வந்து பிரவேசம் எடுத்தார். ஏன்னா வராக ரூபம்தான் அந்த பூமிக்குள்ள அந்த தண்ணிக்குள்ள போறதுக்கு ஒரு வசதியான ஒரு ரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த அவதாரத்தை அவர் எடுத்தார் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இப்ப வராகமூர்த்தி ஜலத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்.
இப்ப இந்த 7வது ஸ்லோகத்துல வராகமூர்த்திய பிரத்யக்ஷமா இப்போ பட்டத்திரி பாக்குறாரு. அவர் பார்த்து அந்த வராகமூர்த்தி எப்படி இருக்கார் அப்படிங்கறத இப்ப நமக்கு வர்ணிக்க போற. இது குட்டியோண்டு இருந்தார், திடீர்னு பெருசானார், யானை மாதிரி. அப்புறம் இவாள பிரம்மா சிந்திரிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு மலை மாதிரியானார். அப்படிலாம் சோஸ்திரம் பண்ணா, ரொம்ப சந்தோஷப்பட்டார், தண்ணி கொடுக்க வச்சார். அப்படிங்கறத இது வரைக்கும் கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டார். இப்போ இவர் தரிசனம் பண்ண போறார், வராக அவதாரத்தை தரிசனம் பண்ண போறார். ஊர்த பிரசாரி பரிதோம்ர விதோதரோமா ராக்ஷிப்தவலதிரவான் முககோர கோணக தூர்ண பிரதீர்ண ஜலத பரிபூர்ண தக்ஷ்ணா ஸ்தோத்ருன் முனீன் சிசிரயன் அவதரிதஸ்துவம். ஊர்த்வ பிரசாரி வராக பெருமானின் திருமேனி வர்ணனை. இப்ப பட்டத்திரி கண் முன்னே தெரிகிற அந்த வராகரை அவர் எப்படி தரிசிக்கிறாரோ, அவர் எப்படி அந்த வார்த்தையை போட்டு சொல்றாரோ அதை நாம கிரகிச்சுண்டு நாமளும் மனக்கண்ணால தரிசிக்கலாம். ஊர்துவ பிரசாரி அப்படின்னா ஊர்துவம்னா மேல, மேல நோக்கி இருக்கிற, மேல நோக்கி நிற்கக்கூடிய பரிதூம்ர அடர்ந்த சிகப்பு நிறத்தில் விதூத ரோமா, விதூத்தன்னா அசைஞ்சுட்டே இருக்கிற, மேல நோக்கி நிக்கிறது, அடர்ந்து இருக்கு, சிகப்பு நிறத்துல இருக்கு, அசைஞ்சுன்னு இருக்கு. என்னது? ரோமா, ரோமங்கள். மேல நோக்கி நிக்கிறது, அடர்ந்து இருக்கு, அப்படியே சிகப்பு நிறத்துல அசைஞ்சுண்டு இருக்கக்கூடிய ரோமங்களா தெரியறதே எனக்கு. அந்த ரோமங்கள்லாம் அசைகிறதே, அந்த ரோமங்களை கொண்டவனா நீ தெரியறியே குருவாயூரப்பா இப்பங்கிறார். ரோக்ஷிப்தவாலதி, அடுத்தது ரோமத்தை பார்த்தார். அடுத்தது பார்த்தா இந்த பக்கம் பின்னாடி பாக்குறார், வால் தெரியுது. அது வாலதி, வாலு. அது எப்படி இருக்குன்னா மேல தூக்கிட்டு இருக்கு. ரோக்ஷிப்த, அதுவும் மேல தூக்கிட்டு இருக்கு. இப்படி தூக்கிட்டு இருக்கிற வால், இந்த ரோமம், இது ரெண்டுத்தையும் பார்த்தாரு. அவாங்முக கோர கோணகா. இப்ப வாலு பார்த்தாச்சு, ரோமத்தை பார்த்தாச்சு. அடுத்தது என்னத்தை பாக்குறாரு? அவாங்முக, முகம் எப்படி இருக்கு? அந்த பன்றியின் உருவம், அந்த முகம் எப்படி இருக்குன்னா கீழ் நோக்கி இருக்கு. அந்த உருவமாகப்பட்டது கீழ் நோக்கி இருக்கு. கோர கோணக அப்படின்னா அதனுடைய மூக்கு எப்படி இருக்குன்னா கோரம், பயங்கரமான மூக்கு, பயங்கரமான மூக்கு. ஏன் பன்றி என்ன பண்ணும்? ஒரு கோரக்கிழங்கை எடுக்கணும்னா பூமிக்குள்ள தோண்டி 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 தான் உள்ள போகும், தோண்டி தான் எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அது கீழ்பக்கத்துலதான் அது கீழ் நோக்கித்தான் அது இருக்கும். கீழ் நோக்கி இருக்கிறதுனால அதனுடைய முகம் கீழ் நோக்கி இருக்கு அப்படிங்கறதையும் இந்த இடத்துல கூட்டி காட்டுறார். அதே முடியெல்லாம் மேல தூக்கின்னு இருக்கு, வால் மேல தூக்கின்னு இருக்கு, அதனுடைய முகமாகப்பட்டது கீழே இருக்கு, மூக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். தூர்ண பிரதீர்ண, தூர்ண அப்படின்னு அனாயாசமா, ரொம்ப அனாயாசமா, ரொம்ப ஈஸியா, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்றோம்ல, ரொம்ப ஈஸியா. பிரதீர்ண அப்படின்னா அப்படியே பிளந்து கொண்டு எதை? ஜலதக, ஜலத்தை அர்த்தம் இந்த இடத்துல. ஜலதக அப்படின்னாக்க ஜலம் எதுல இருக்கு? மேகங்கள்ல இருக்கு. மேகம் பொழிஞ்சாதானே மழை, ஜலம் வரும். அந்த மேகங்கள், அந்த மேகத்தை, ஏன்னா இவ்வளவு உயரம் இருக்காரு இவர் தான், மலை மாதிரி இருக்கிறதுனால வால் வேற இன்னும் மேல தூக்கிட்டு இருக்கு, எல்லாமே மேல தூக்கிட்டு இருக்கிறதுனால அப்படியே பிளந்து கொண்டு மலையெல்லாம் செதறது, மேகங்கள்லாம் செதற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய உருவமா தெரியறியே. இப்ப பாக்குறதுக்கு அது வேற தெரியுறது எனக்கு. மலைவாரி நின்ன சரி, இப்ப பார்த்தா மேகத்தெல்லாம் செதறி போறது, அந்த அளவுக்கு நீ தெரியற எனக்கு. பரிகூர்ண தக்ஷ்ணா, பரிகூர்ண அப்படி பழக்கிறது, அப்படி பேருருவம் தரித்து. பரிகூர்ணன்னா உருள்றதாம். என்ன உருள்றது? தக்ஷ்ணா அப்படின்னா கண்கள். அப்ப இந்த மூக்கெல்லாம் சொல்லியாச்சு, எல்லாரும் வாழை சொல்லியாச்சு, ரோமத்தை சொல்லியாச்சு, கண்ணு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா கண்ணு அந்த கோரமான அப்படி பயங்கரமா இருக்கக்கூடிய அந்த மூக்கு முகத்தினுடைய இதுல கண்ணு அப்படியே உருட்டி 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 இருக்கு. அப்படி உருண்டு கொண்டு இருக்கக்கூடிய கண்ணை கொண்டவரான ஸ்தோத்ரோன் முனியின் சிசிரையன் நவதேரி தத்வா. அப்படி இருக்கிற உன்னை, அப்படி உருண்டு இருக்க கண்களை கொண்ட உன்னை ஸ்தோத்ரோன் முனியின், இந்த சோஸ்திரம் செய்யும் முனிவர்கள் எல்லாம் உன்னை சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்காளே, இந்த முனிவர்கள் அவளை மகிழ்விக்கணுமே, மகிழ்வித்துக் கொண்டு சிசிரையன், அந்த முனிவர்கள் எல்லாம் சோஸ்திரம் பண்ணப்ப சந்தோஷப்பட்டியோ இல்லையோ, சந்தோஷப்பட்டா அவளை மகிழ்ச்சி படுத்தணுமோ இல்லையோ, நீ அவளை மகிழ்ச்சி படுத்தணுங்கிறதுக்காக அவதேரி தத்துவம், நீ என்ன பண்ண? தண்ணிக்குள்ள இறங்கினதானே, அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தானே நீ தண்ணிக்குள்ள இறங்கினேன்னு கேட்கிறார் இந்த ஸ்லோகத்துல. பூமியை இப்ப வராகமூர்த்தி என்னங்கிறது இப்போ தனித்தனியா வார்த்தையா பார்த்தோம்.
சேர்த்து முழுசா பார்க்கலாம். இப்ப பூமியை தூக்க முயன்ற வராகமூர்த்தி உயர தூக்கின வாளை எப்படி இருக்கார் அப்படிங்கறத ஒரு கற்பனை காட்சியா நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரலாம். அப்பேற்பட்ட வராகமூர்த்தி ஒரு உயரை தூக்கின வால் வந்து மேல இருக்கு, உயரை தூக்கிய வால் ஆகாயத்தில் சஞ்சரிக்கிறதா இருக்கு, கடினமானதா இருக்கு. கடினமானதாக உள்ள பிடரி அதோட உதறின் இருக்கு, கடினமான ரோமங்கள்லாம் இருக்கு, அப்படியே தோல் அப்படியே கடுமையா இருக்கு, சிகப்பு கலரா இருக்கு. அவருக்கு இருக்கிற பல் தித்திப்பல், அவருக்கு அந்த தித்திப்பல் வெள்ளவளேர்னு இருக்கு. அப்படியே நேத்திரங்கள் உருண்டு 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 போயிட்டு இருக்கு. எங்கவராக மூர்த்தியான பகவான் மோப்பத்தால பூமி எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு மோப்பம் முடிச்சுட்டு அப்படியே தேடிண்டே போறார். கடினமான தித்திப்பற்களை பெற்றிருந்தும் தன்னை துதிக்கிற முனிவர்களை எல்லாம் மகிழ்ச்சியோட வச்சுட்டு இருந்தும் அவர்களை எல்லாம் அனுகிரகம் பண்ணிண்டு அவளை சந்தோஷப்படுத்திண்டு இப்படிப்பட்ட ஒரு வராக மூர்த்தியாக வராக மூர்த்தியாக பூமாதேவியை தேடிக்கொண்டு ஜலத்தில் பிரவேசித்தாயே குருவாயூரப்பான்னு பட்டத்திரி வராக அவதாரம் எடுத்த அந்த காட்சியை இங்கு வர்ணிக்கிறார். அந்தர்ஜலம் ததனு சங்குல நக்ரசக்ரம் भ्राम्यस्तिमिङ्गिलकुलम् कलुषोर्मिमालम् आविश्य भीषणरवेण रसातलस्थान् आकम्पयन् वसुमतीमगवेशयस्त्वम्. அந்தர்ஜலம் தண்ணிக்குள்ள வராகர் குதிச்சார் அப்படிங்கறத போன ஸ்லோகத்துல பார்த்தோம். என்னாச்சு குதிச்சது அத வர்ணிக்கிறார். அந்தர்ஜலம் தண்ணிக்குள்ள ததனு குதிச்ச பிறகு அதன் பிறகு சங்குல நக்கர சக்கரம். சங்குல நக்கர சக்கரம் நீ குதிச்சதுனால நக்கர சக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க முதலை எல்லாம் என்ன பண்ணித்தான் பயந்துடுது. முதலையெல்லாம் என்ன பண்ணிட்டு முதலை கூட்டங்கள் எல்லாம் பயந்து நடுங்கிறது. குருவாயிருப்பா நீ தண்ணியில குதிச்சுட்ட, இவாளை சந்தோஷப்படுத்தணும், பூமியை தேடணும், மோப்பம் பிடிச்ச என்ன பண்ண நீ குதிச்சுட்ட. குதிச்ச உடனே அதுல முதல கூட்டங்கள் அந்த ஜலத்துல அதெல்லாம் உன்னை பார்த்த உடனே அப்படி நடுங்குறதே, இங்கேயும் அங்கேயும் ஓடுறதே, இங்கேயும் அங்கேயும் சுத்தி சுத்தி ஓடுறதே. பிராமிய திமிங்கில குலம், திமிங்கிலன்னு திமிங்கிலங்கள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முதல்ல இருந்தது திமிங்கிலங்கள்லாம் இருந்தது. இந்த திமிங்கிலங்கள் இன்னும் பெருசு. இந்த குதிச்ச வேகத்தை பார்த்த உடனே மலை போல ஒரு உருவத்தை பார்த்த உடனே அதுகளும் பயந்துடுது, வதங்கிட்டு இங்கேயும் அங்கேயும் சுத்துறது. கலுஷோர் மீமாலம் அது சுத்தி சுத்தி என்ன பண்ணிட்டு தண்ணியையே இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இது பண்றது. அப்படி இருக்கிறது கலுஷ ஊர்மிமாலம் அப்படின்னா அலைகள் இருக்குல்ல, அந்த தண்ணிக்குள்ள இறங்கும் பொழுது அதுல அலை இருக்கும். அந்த அலைகள் ஒரு மாதிரி ஒரு வரிசை கிரமமா தான் இருக்கும். நீங்க பீச்சுக்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா கூட ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அலை வந்துட்டே இருக்கும். அந்த அலைகள் வரிசை கிரமத்தை மாற்றி ஒண்ணு மேல விழுந்துண்டு நில தெரியாம அலை அடிக்கிறது. கலுஷோர் விமாலம் அப்படின்னா கலங்கி போனது சரியா நம்ம எப்படி என்ன போறது என்ன பண்றதுன்னு தெரியாம அது கலங்கி போனது. அதுக்கப்புறம் ஆவிஷ்ய குருவாயிரப்பா அது அந்த மாதிரி போச்சே. குருவாயிரப்பா வராக வடிவத்தோடு நீ தண்ணிக்குள்ள நுழைஞ்சியே. ஆவிஷ்ய பீஷண ரவேண அந்த பீஷண ரவேண அந்த பயங்கர சத்தம், அந்த தண்ணிக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த பயங்கர சத்தத்தாலே ரசாதலஸ்தான் ரசாதலம் என்னும் சொல்லக்கூடிய அந்த லோகத்தில், ரசாதல லோகத்தில் அந்த லோகத்தில் உள்ளவர்களை ஆக்கம்பையன். ரசாதல லோகத்துல இருக்கிறவா நிறைய பேரு. அந்த லோகத்துல இருக்கிறவா எல்லாருமே யாரு இங்க வரப்போறா, இங்க யாரு தேடின்னு வரப்போறா தெரியவே தெரியாது இல்லையா. அப்படிப்பட்ட லோகத்தில் இருக்கவாள்லாம் திடீர்னு இப்படி ஒரு பயங்கரமான சத்தத்தை பார்த்தவுடன் அந்த லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் நடுங்கி போயிட்டாளே. அவளெல்லாம் நீ குதிச்சதை பார்த்து நடுங்க வச்சிய குருவாயிரப்பா நீ. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண பின்னாடி வசுமதினா பூமி, பூமாதேவிக்கு பேர் வசுமதி. வசுமதி அந்த பூமியை அவகேஷயஸ்துவம் அந்த ரசாத்தலத்துல போய் பூமியை தேடுறார். மோப்பம் பிடிச்சாருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்ப அந்த மோப்பம் பிடிக்கிறாருன்னா பூமியை தேடுறார். குருவாயிரப்பா நீ போயும் உன் கண்ணுக்கு படலையே பூமாதேவி, அங்க போய் நீ தேடின்னு இருக்கியே, எங்க இருக்கா குருவாயிரப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். வேறும்னா கீழியும் மேலையும் தலையாட்டுறார் குருவாயிரப்பன். ஏன்னா இப்ப இவருக்கு பதில் சொல்லணும். ஆமான்னு சொல்ல முடியல, இல்லன்னு சொல்ல முடியல, எங்க இருக்கான்னு ஒரு கொஸ்டினை போட்டிருக்காரு இப்ப இதுல பட்டத்தில். இப்ப பதில் சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொறுமையா இரு, அவசரப்படாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். உடனே அடுத்த ஸ்லோகத்தை இவர் பாடுறார். दैत्यहतकेन
ரசாதலாந்தே संवेशितां झटिति कोटकिटिर्विभोत्वम् आबातु कानविगणय्य सुरारिखेटान् दंष्ट्राङ्कुरेण वसुधामदधः सलिलम् दृष्ट्वाथ दृष्ट्वा பார்த்து திருஷ்டி அப்படின்னா பார்க்கிறது திருஷ்டுவா பார்த்து திருஷ்டுவாத அப்படின்னா பார்த்த பிறகு எதை பார்த்த பிறகு குருவாயிரப்பா எங்க பூமின்னு நான் கேட்டனோ இல்லையோ நீ பூமியை பார்த்துட்ட அதன் பின் எப்படி இருந்தது தைத்திய ஹதையேன நீ பூமியை பார்த்துட்ட மோப்பம் முடிச்சுன்னு போற நீ பூமியை பார்த்துட்ட தைத்திய ஹதையேன தைத்தியர்கள்னாக்கா அசுரர்கள் தைத்திய ஹதகேன அப்படின்னா தைத்தியர்களின் பிடியில் யார் இருந்தா பூமாதேவி தைத்தியர்களின் பிடியில் இந்த தைத்தியர்கள் என்னது அசுரர்கள் தைத்தியர்கள்னா அசுரர்கள் அந்த அசுரர்களின் பிடியில் ரசாதலாந்தே ரசாதல அந்தேன்னு பிரிக்கணும் அந்த ரசாதல லோகத்தின் கீழே அந்த தைத்தியர்களின் பிடியில் ரசாதல லோகத்தின் கீழே சம்வேஷிதாம் அங்க மறைத்து வைக்கப்பட்டு இருந்தாள் அந்த பூமாதேவி அந்த மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பூமியை ஜடிதி சீக்கிரமாவே நீ கண்டுபிடிச்ச ஜடிதி நீ கண்டுபிடிச்ச கூட்ட குட்டீர் விபாத்வம் கூட்ட குடி அப்படின்னா மாயாவரா குட்டினா வராகம் கூட்ட குட்டினாக்க மாயாவராகம் ஏன்னா மாயையோ அப்படின்னு தானே ஆரம்பத்துல நினைச்சாரு பிரம்மா இது என்ன மாயையோ இப்படி ஒரு உருவம் அப்படித்தானே அவர் சொல்றார் அப்படி மாயாவராகம் யஞவராக ரூபம் அப்படி ஆச்சரிய சக்தி கொண்ட அந்த வடிவினனான விபோத்வம் எங்கும் பரவி இருப்பவனே குருவாயூரப்பா நீ விபோ அப்படின்னா எங்கும் பரவி இருப்பவனே துவம்னா நீ எங்கும் பரவி இருப்பவனே குருவாயூரப்பா நீ ஆபாத்துகான் அவ்வளவு முட்டாளா அந்த அசுரன் அவ்வளவு ஈஸியா என்னதான் ரசாதலத்துக்கு அடியில கொண்டு வச்சாலும் அவன் அவ்வளவு முட்டாளா இருப்பானா ஒண்ணுமில்லாதவனே எதையாவது கொண்டு வச்சா நம்ம பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கோம் எதுவுமே இது பண்ண தெரியலன்னா கூட அப்படி இருக்கிறான் வச்சுவானா அப்போ ஒண்ணும் இல்லையா இவன் கம்சன் என்ன பண்ணா தேவகியும் வசுதேவனையும் கொண்டு ஜெயில போட்டுட்டு ஜெயில தான் போட்டு பூட்டியாச்சு அவன் பாட்டுக்கு போனானோ அதுக்கு பின்னாடி எத்தனை பாதுகாவலர் கேட்டா போட்டு ஒவ்வொரு கேட்டுக்கும் ரெண்டு பேரு பாடி கார்டு வச்சிருந்தானா இல்லையா அவன் வச்சிருக்கிற மாதிரி இவன் மட்டும் சும்மாவா இருந்திருப்பான் என் பாடா சண்டைக்கு நடச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற இவன் அவளை பூமாதேவியை கொண்டு அந்த ரசாதலத்திற்கு அடியில் வைத்து பாதுகாவலர்கள் அத்தனை பேர் போட்டு வச்சிருக்கானோ அத்தனை அசுரர்கள் தைத்தியர்கள் ஆபாதுகான் அத்தனை பாதுகாவலர்களை அவளுக்கு வைத்திருந்தான் அத்தனை அசுரர்களை பாதுகாப்பாக வைத்திருந்தான் வைக்கப்பட்டு இருந்த அந்த பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருந்த பூமாதேவியை அங்க நீ பார்த்த உடனே நீ என்ன பண்ண அந்த அசுரர்களை எல்லாம் ஆபாதுகான் அவிகணைய சுரா அவிகணைய ஒன்னேன்னு கொஞ்சம் கூட அதை பத்தி எல்லாம் கவலையே படல நீ எத்தனை பேரை வேணா போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாத்தையும் இக்னோர் பண்ணார் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாமல் பொருட்படுத்தாமல் சுராரி கேட்டான் சுரர்கள்னா யாரு தைத்தியர்கள்னா அசுரர்கள் சுரர்கள்னா தேவர்கள் சுராரி கேட்டான் அப்படிங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்றாரு பட்டத்திரினா சுராரி கேட்டான்னா சுரர்களுக்கு எதிரி அப்படின்னா தேவர்களுக்கு எதிரியான அந்த அசுரர்கள் தேவர்களுக்கு எதிரியான அந்த அசுரர்களை எந்த அசுரர்களை இப்ப அசுரர்களைன்னு போடும் பொழுது இந்த பூமாதேவிக்கு பாதுகாவலாக வைத்திருந்த அந்த அசுரர்களை பத்தி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இவாள்லாம் உனக்கு ஒரு பொருட்டா குருவாயிரப்பா அதுக்கு ஒரு வார்த்தையை வேற போட்டு நான் உனக்கு எழுதிட்டு இருக்க பாரு இவாள்லாம் உனக்கு ஒரு பொருட்டா அப்படின்னு அதை வேற நடுவுல கேட்கிறாரு பொருட்படுத்தாமல் நீ என்ன பண்ண அப்படின்னு அதை சொல்லிட்டு தம்ஷ்டாங்குரேன நீ உன்னுடைய தம்ஷ்டாங்குரேனா கோரைப்பற்கள் அந்த கோரைப்பற்களினால் வசுதாம் பூமியை அததா மேலே சலீலம் விளையாட்டாக அததா சலீலம் அந்த பூமாதேவியை உன்னுடைய கோரைப்பற்களால் அவை விளையாட்டா ஜஸ்ட் லைக் தட் அனாயாசமா நீ தூக்கிட்டு வந்துட்ட இந்த இரண்யாட்சன் தான் என்ன பண்ணான் ரொம்ப சிரமப்பட்டு இந்த பூமியை சுருட்டி அதை எடுத்துன்னு வந்து இந்த ரசாதல லோகத்துல வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டான் ஆனா நீ என்ன பண்ண கொஞ்சம் கூட கஷ்டமே படாம ரொம்ப ஈஸியா அனாயாசமா அப்படியே உன்னுடைய கோரைப்பள்ளி மேலே வைத்துக் கொண்டு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டியே குருவாயிரப்பா அததான் சலீலம்ங்கிற வார்த்தையை போட்டார் சலீலம்ங்கிறதாக்க விளையாட்டாக லீலை ச லீலா அப்படின்னு சொல்லலாம்
லீலை, அவருடைய லீலையாக, விளையாட்டாக, அனாயாசமாக அப்படின்னு எந்த வார்த்தையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான் படும். அவ்வளவு ஈஸியா அவர் எடுத்துட்டு வந்தார் அப்படிங்கறத காட்டுறது. ராமபிரான் தனுஷ அந்த மாதிரி ஜனக சபையில தூக்கும் பொழுது கூட அங்க கவி அப்படிதான் சலீலம் இவ, அவர் தனுஷ ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் தூக்கிட்டாரு. எல்லாரும் வந்து அசைக்க கூட முடியாத இருந்த அந்த தனுஷ இவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் தூக்கிட்டாரு. அதுதான் சலீலம் இவ அப்படிங்கிற வார்த்தையை தான் அங்கேயும் கவி யூஸ் பண்ணியிருப்பார். அத மாதிரி இவரும் ரொம்ப விளையாட்டாக இதை எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு குருவாயிருப்பா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷத்தோட சொல்றார் பட்டத்ரி. அபியுத்தரன்னதரம் தசனாக்ர லக்னமுஸ்தாங்குராங்கித இவாதிகபீவராத்மா உத்தூத கோர சலில ஜலதேருதஞ்சன் கிரீடாவராகவபுரீஸ்வர பகிரோகாத். அபியுத்தரன், உத்தரன்னா மேல எடுத்துன்னு வருது. உத்தர் அப்படின்னா மேல எடுத்துன்னு வருது. உத்தரம் அப்படின்னா மேல இருக்கு, உத்தரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. உத்தரன் நன்றாக மேலே உயர்த்தியபடி. அத உத்தரன் அப்படின்னு உத்தரத்துக்கு அப்புறம் செஞ்ச பிறகு, தூக்கின் வந்த பிறகு, தராம் இந்த பூமியை, தசனாகிர லக்னம் கோரைப்பல்லின் நுனியில, கோரைப்பல்லினுடைய நுனியில, லக்னம் கோரைப்பல்லின் நுனியில அப்படி நிலை பெற்றிருந்த அந்த பூமி வஸ்தாங்குராங்கித இவ. குருவாயிரப்பா அது எப்படி தெரிஞ்சு தெரியுமா? நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அது ஒரு சின்ன புல்லு ஒண்ணு இருக்கு பத்தியா, அந்த புல்லு ஒட்டின்னு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியுது எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமி எவ்வளவு கனமா இருக்கும், பூமிங்கிறது எவ்வளவு பாரம், பூபாரம் அப்படின்னு பூமாதேவிக்கே பாரம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் நம்மளாம். அப்படி இருக்க இந்த பூமி எவ்வளவு பாரம் நிறைந்தது. அந்த பாரமான அந்த பூமியை இவரு கோரப்பல்லில வச்சு சுருட்டி தூக்கி வருது. பட்டத்திரி என்ன சொல்றார், குருவாயூரப்பா எனக்கு அது ஏதோ ஒரு புல்ல வச்சு நீ தூக்கி வர மாதிரி இருக்கு. புல்ல வச்சு சாதாரண ஏதோ ஒரு புல்லு இருந்தா எப்படி ஒட்டிட்டு வருமோ அந்த மாதிரி தெரியுது குருவாயூரப்பா எனக்கு. அதிக பீவராத்மா, அந்த வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய திருமானியோட நீ இருக்க. அதனால எனக்கு உத்தூத உழுக்கப்பட்ட கோரசலிலா, கோரமான அந்த ஜலத்திலிருந்து நீ ஜலதேரு உதஞ்சன் மேல எழுந்துட்டு வந்தியே. அப்ப வரும் பொழுது கிரீடா, அப்படி அப்பேற்பட்ட நீ கிரீடா விளையாட்டா வர. எப்படி வர, நீ மேல அப்படி தூக்கிண்டு வர்றப்ப அது எப்படி இருந்தது எனக்குனாக்க, நீ தூக்கிட்டு வர்றது விளையாட்டா அப்படியே ஏதோ ஒரு புல்ல தலையில வச்சுட்டு தூக்கிட்டு வரா மாதிரி எனக்கு தோணித்து. எனக்கு பார்க்கறதுக்கு அது அப்படி தெரிஞ்சுது. இந்த விசாலமான பூமி, அந்த விசாலமான பூமியை பகவான் வராகமூர்த்தி தித்தின் பள்ளியில நுனியில வச்சுட்டு எடுத்துட்டு வர்றாரு. அப்ப பூமி எப்படி இருந்தது இவருக்கு அந்த புல்லு மாதிரி தெரிஞ்சுதுங்கிறாரு இல்லையோ. அது எப்படி பூமி உருண்டை கோலம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அது எப்படி இருக்கு அப்படின்னா, இதுல என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த கோரக்கிழங்கு முளை விட்டா எப்படி இருக்கும், கோரக்கிழங்கு முளை விட்டா எப்படி இருக்குமோ அத மாதிரி தெரியறது அப்படிங்கிறார். இத கோரக்கிழங்கு முளை விட்டு வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. பகவான் பெரிய ரூபத்தை எடுத்துட்டதுனால அது சின்னதா தந்தத்துல கொஞ்சோண்டு அதுல சம்பந்தப்பட்ட பூமி அத்தினோண்டு கோரக்கிழங்கு மாதிரி தெரியறது. அப்படி நீ ஒரு விளையாட்டை விளையாடினாய் கிரீடா, அப்படிப்பட்ட உன்னுடைய விளையாட்டு அந்த ஜலத்திலேயே நீ எழுந்து வரும்பொழுது அப்படி ஒரு விளையாட்டா தெரியுது. அப்படி வந்தவனே வராக பபகோ, வராக மூர்த்தியே, எல்லோரும் ஈஸ்வரா எல்லோர் மீதும் ஆளுமையை செலுத்துபவனே, என் மீதும் ஆகி ரோகாத்து, எல்லார் மேலும் ஆளுமையை செலுத்தக்கூடிய நீ எல்லாருடைய நோயில் இருந்தும் எல்லாரையும் விடுவிச்சுக் கொடு. என்னுடைய இந்த வாதரோகத்திலிருந்து என்னையும் நீ விடுவித்துக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்பேற்பட்ட வராக அவதாரம். இந்த அவதாரம் போன இதுல நாம பார்த்தோம், பூமியை சுருட்டிண்டு இரண்யாக்ஷன் உள்ள கொண்டு மறைச்சு வச்சுட்டான் ரசாதலத்துல அப்படிங்கிறது. இத பூரா இந்த வராக அவதாரத்துல இதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுவாயம்புவ மனுவும் சதரூபையும் தான் படைக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்த இடத்துல அவ பாக்குறா, சமயமில்லாத சமயத்துல ஒரே ஜலமா இருக்கு, எப்படி படைக்கிறதுன்னு தெரியல. உடனே எல்லாம் எங்க போறா அப்படின்னு பார்த்தா பிரம்மா கிட்ட போறா. பிரம்மா கிட்ட போற நேரத்துல பிரம்மா என்ன பண்றார், குருவாயூரப்பனுடைய பாதங்களுக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கார், சேவை பண்ணிட்டு இருக்கார். அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவர் சத்தியலோகத்துக்கு அத்தனை ரிஷி முனிவர்களோட கூட அங்க போனார். அங்க போனவர் அவர்கிட்ட போய், கஷ்டம், இந்த மாதிரி பூமி பூரா ஜலத்துல இருக்கே, நான் எங்க படைப்பேன், இவாளுக்கு எங்க ஸ்தானத்தை கொடுப்பேன், அப்படியே படைச்சாலும் இவாளுக்கு இருக்கிறதுக்கு இடம் நான் என்ன பண்ணுவேன், நீங்க தான் அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முனிவர்களும் சுவயம்பூவ மனுவும் பிரம்மதேவனை வேண்ட, பிரம்மதேவன்
நேர போய் பகவானை பிரார்த்தனை பண்றார். பகவானை பிரார்த்தனை பண்ண போகும் பொழுது பகவான் அப்போ வராக மூர்த்தியாக பிரார்த்தனை பண்ணி அவரை நமஸ்கரித்து எழுந்திருக்கும் அக்காலத்தில் பிரம்மாவின் நாசி துவாரத்தில் இருந்து சிசுகோல ரூபி அப்படின்னு பன்றியின் சிறு வடிவமாக அந்த ரூபத்தில் பகவான் காட்சியளிக்கிறார். அது பிரம்மாவிற்கு பகவான் என்று தெரியவில்லை, பட்டத்திரிக்கு மட்டும் தெரிகிறது. அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே திடீர்னு சின்ன குழந்தை வடிவத்தில் இருந்த அந்த பன்றி குட்டி யானையின் உருவத்திற்கு பெரிதாக ஆனது. ஆச்சரியப்பட்டது. இது இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறதே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுதே இது என்ன மாயா ரூபமோ, என்னவாக இருக்குமோ, என்ன காரணமாக இருக்கும்னு பிரம்மதேவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் அவ்வேளையிலேயே சைலமாத்திரகன்னு சொல்லிட்டு அப்படியே மலை வடிவத்திற்கு அவ்வளவு பெரிதாக பகவான் அவதாரம் எடுத்தார். அதை பார்த்த பிரம்மதேவன் வியப்படைந்து விட்டார். இப்படி மலை வடிவத்திற்கு வந்த உடனேயே ரிஷி முனிவர்களுக்கு எல்லாம் தெரிந்தது. அப்படி வந்த மலை வடிவத்தில் வந்த அந்த பகவான் கர்ஜித்தார். கர்ஜனையை பார்த்தவுடன் எல்லோருமே பயந்தார்கள். அப்படிப்பட்டவர் கர்ஜித்த உடனேயே அப்படி ஒரு பகவான் இவ்வளவு இது நிலையில் இருக்கும் அவரை பார்த்த ரிஷி முனிவர்கள் இது ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரம் என்பதை புரிந்து கொண்டு துதி பாடத் தொடங்கினார்கள். அப்ப அவதாரம் என்று தெரிந்த மாத்திரத்திலேயே திரும்பவும் அவருடைய கர்ஜனை நாதமாக இவர்களுக்கு கேட்டது. அந்த நாதத்தினோடு இவர்களும் ஸ்தோத்திரம் பாட அந்த ஸ்தோத்திரத்தில் மகிழ்ந்த பகவான் திரும்பவும் அவர்களுக்கு துணை நாதமாக பாடினார். அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த தண்ணிக்குள் ஜலத்திற்குள் அவர் பிரவேசம் பண்ணினார். அப்படிப்பட்ட அந்த பகவானின் திருமேனியை ரொம்ப அழகாக பட்டத்திரி அங்கு வர்ணித்தார். மேலே தூக்கிய ரோமங்கள் சிகப்பு கலரில் அடர்ந்த ரோமங்கள், நேர்பக்கம் தூக்கிய வால், கீழ் நோக்கிய முகம், முகத்தில் அடர்ந்த மூக்கு, அந்த மூக்கில் தெற்றி பற்கள், அப்பேற்பட்டது அந்த மேலே தூக்கிய வால். அவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கும் பொழுது மேகங்களை கிழித்துக் கொண்ட ஒரு உருவம். எதற்காக என்றால் இந்த பூமியை பிளந்து கொண்டு இந்த கோரை பற்களை, கோரை கிழங்கையெல்லாம் எடுத்து தோண்டி எடுத்துக் கொள்வதற்காக அந்த பன்றியின் உருவம், அந்த மூக்கு அப்படி கீழ் நோக்கித்தான் இருக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக. அதுவும் இல்லாமல் இந்த பூமாதேவி ஜலத்திற்குள் இருக்கிறாள், அவளை போய் மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே எடுக்கப்பட்ட அவதாரம் அது என்று சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட வராக மூர்த்தியாக அவதரித்த அந்த பகவான் மோப்பம் பிடித்து வசுமதி என்னும் அந்த பூமாதேவியை தேடி ஜலத்திற்குள் உள்ளே பிரவேசித்தார். உள்ளே போனவர் ரசாதலத்திற்குள் சென்று அங்கு வசுமதியை தேடினவர் அங்கு அவள் அசுரர் கூட்டங்களுக்கு இடையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். ஜஸ்ட் லைக் தட் அனாயாசமாக அவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவளை தூக்கி தன் கோரை பற்களின் மேல் அந்த பூமாதேவியை வைத்துக் கொண்டு அங்கிருந்து மேலே பிரவேசம் எடுத்தார். இப்படியாக வராக அவதாரம் ரொம்ப அற்புதமாக பட்டத்திரி நமக்கு விவரித்து காட்டினார். அப்படிப்பட்ட வராக அவதாரத்தை தரிசிக்க வாய்ப்பு கொடுத்த அந்த பட்டத்திரிக்கு நாம் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அதோட இல்லாமல் இந்த வராக அவதாரம் எவ்வளவு மிக உயர்ந்தது அப்படிங்கறத காட்டுறதுக்காகத்தான் முதலில் இந்த வராக அவதார வர்ணனையை அவர் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம். இதற்கு பிறகுதான் இரண்யாக்ஷ வதம் அப்படிங்கிறதே நடக்க போகுது. அதற்குரிய அவதாரம் இது. ரொம்ப அற்புதமான அவதாரம். இந்த கோரை கிழங்குன்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸ்ரீமுஷ்ணத்துல இந்த வராக அவதாரத்தை எடுத்த அந்த இடம் அது ஸ்ரீமுஷ்ணம். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நைவேத்தியமே கோரக்கிழங்கு கொடுப்பான். நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் அங்க கோரக்கிழங்கு பிரசாதம் தான். அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்க யஞ வராக மூர்த்தியை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம் அது. இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்சுக்கிறோம். நாராயணா கில குரு பகவன் நமஸ்தே.